அபி, சாரிடி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, கோச்சிக்காத. என்னடி இது, கழுத்துல தாலி தொங்குது, நெத்தியில குங்குமம் இருக்கு. ஏ அபி, என்னடி ஆச்சு? எதுக்குடி அழுதுட்டு இருக்க? ஏ அபி, நான் ஒன்னதாண்டி கேக்குறேன். என்னடி அழுதுட்டு உன் பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க? என்னடி ஆச்சு? கயல், ஒரு பொறுக்கி ராஸ்கல் தாண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். ஏய், என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. என் வாழ்க்கையே கெடுத்துட்டான். ஐயோ அபி, கொஞ்சமாச்சும் புரியுற மாதிரி பேசிடி. என்னதாண்டி நடந்துச்சு? கயல், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கடி. அந்த பொண்ணு வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல போல. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதால ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த டைம்ல ஒரு பொறுக்கி ராஸ்கல் என்ன பண்ணானா, அந்த பொண்ணோட கழுத்துல இருக்க தாலியை புடுங்க ட்ரை பண்ணாண்டி. ஐயோ, என்னடி சொல்ற? அப்புறம் என்னாச்சு? எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு கயல். அதனால அவனை ஒரு அரை அரைஞ்சிட்டேன்டி. என்ன அபி இதெல்லாம்? ஐயோ, எதுக்கடி இப்படி எல்லாம் பண்ற? வேற என்ன பண்ண சொல்ற கயல்? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? சரி சொல்லடி, அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் நானும் அவனை திட்டினேன், அவனும் என்ன திருப்பி திருப்பி திட்டிட்டு இருந்தான். திடீர்னு எங்கேயோ இருந்து தாலி எடுத்துட்டு வந்து என் கழுத்துல கெட்டிட்டாண்டி. என்ன அபி இதெல்லாம்? சரி, அவன் யாருன்னாச்சும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது கயல். இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தது கூட இல்ல. அவன் யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது. நீ பொறுக்கி ராஸ்கல். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருப்பான். ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அவனே தெரியாதுன்னு சொல்ற. சரி அபி, நடந்தது நடந்து போச்சு. பேசாம தாலியை கலட்டி கோயில் உண்டியல்ல போட்டுருடி. இல்ல கயல், அவனை பழி வாங்காம நான் இந்த தாலியை கலட்ட மாட்டேன். என்ன அபி சொல்ற? அவன் யாருன்னே தெரியாது. இதுல வேற நீ பழி வாங்குற அது இதுன்னு பேசிட்டு இருக்க. விடு அபி, தேவையில்லாம பிரச்சனை பெருசாக போகுது. நீ பேசாம தாலியை கலட்டி வச்சுட்டு வா, நம்ம ஹாஸ்டலுக்கு போவோம். அந்த வார்டன் வேற உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல கயல், நான் முடிவு பண்ணிட்டேன்டி. நான் இந்த தாலியை கலட்ட மாட்டேன். அவன் ஆம்பளங்கிற திமிர்ல தானே இந்த தாலியை என் கழுத்துல கட்டினான். அவனை நான் அணுவா சித்திரவதை பண்ணாம விட மாட்டேன்டி. அவனை பழி வாங்கிட்டு தான் இந்த தாலியை என் கழுத்துல இருந்து கலட்டுவேன். அபி, என்ன அபி இதெல்லாம்? யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி இதெல்லாம்? இல்ல கயல், இந்த உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனை நான் கண்டுபிடிப்பேன்டி. அவன் கடைசியா ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டாண்டி. என்ன தெரியுமா கேட்டான்? இப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன், இப்போ என்ன நீ என் பொண்டாட்டியான்னு கேட்டாண்டி. அவன் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இந்த தாலியை வச்சு நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன். அபி, சொன்னா புரிஞ்சுக்கடி. இதெல்லாம் சரி வராதுடி. என்னடி, அவனே சரியான பொறுக்கி. அவன் கூட போய் நீ எப்படிடி இருப்ப? இதெல்லாம் நடக்காத விஷயம்டி. ஏன் அபி இப்படி பிடிவாதம் பண்ற? அவன் திமிர நான் அடக்கி காட்டுறடி. அதுக்கப்புறம் இந்த தாலியை கலட்டி அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு வரேன். அபி, நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். சரி வாடி, நம்ம ஹாஸ்டலுக்கே போலாம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசி முடிவெடுத்துக்கலாம். இல்ல கயல், நான் தெளிவா தான் இருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன். அவ சாவு என்னைக்கா இருந்தாலும் என் கையில தாண்டி. சரி வா அபி, நீ பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சரி வா, நம்ம ஹாஸ்டல் போலாம். டேய் மச்சான், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு இவ்வளவு அசால்ட்டா வந்து நிக்கிற? டேய், அதுக்கு இப்ப நான் என்னடா பண்றது? பொண்ணுனா கொஞ்சம் ஒடக்கமா இருக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளவு திமிரா பேசுறா. தாலினா அப்படியே தாலினா இப்படிங்கிறா. ₹1 மஞ்ச கயிறு, அதுக்கு இவ்வளவு சீன் தேவையா? அதான் கட்டிட்டு வந்துட்டேன். டேய், என்னடா இவ்வளவு ஈஸியா கட்டிட்டு வந்தேன்னு சொல்ற? என்னடா மச்சான், நீயும் அவளை மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? அவளே இந்நேரத்துக்கு நான் கட்ட தாலியை கலட்டி அப்பவே எங்கேயாச்சும் தூக்கி எறிஞ்சிட்டு அவ வேலையை பார்க்க போயிருப்பா. நீ என்னடானா இன்னும் அதையே நினைச்சு பேசிட்டு இருக்க? இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்புடா மச்சான். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து இவ்வளவு ஈஸியா நீ அசால்ட்டா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் தப்பே இல்லடா. அவளுக்குலாம் இது பத்தவே பத்தாது. அவ எவ்வளவு வாய் பேசினா தெரியுமா? இப்போ புரிஞ்சிருக்கும் அடுத்தவங்க விஷயத்த தலையிட்டா என்ன நடக்கும்னு. இருந்தாலும் நீ பண்ணதும் ரொம்ப தப்புதான்டா மச்சான். டேய், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தப்பே இல்லடா. அவளுக்குலாம் இப்படிதான் புரிய வைக்கணும். அப்பதான் மூடிட்டு இருப்பாளுங்க. சே, இந்த பொண்ணுங்களுக்குலாம் அறிவே இருக்காது போல. 20 வருஷம் 25 வருஷம் தூக்கி வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டு நேத்து வந்த எவனுக்கோ ஒருத்தனுக்காண்டி அம்மா அப்பாவே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு ஓடுறாளுங்க. பாவண்டா அந்த பொண்ணோட அம்மா அப்பா. அவர் வேற ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருந்தாரு. சே, அந்த பொண்ணை எப்படியாச்சும் திருப்பி அவர் அம்மா அப்பா கிட்டே ஒப்படைச்சிடலான்னு பார்த்தா நடுவுல இவ வேற வந்து காரியத்தை கெடுத்துட்டான்.
சரி விடுடா மச்சான், வேற நம்ம என்ன பண்றது? டேய் இப்படி தாலியை கட்டிட்டு வந்திருக்கியே, ஒருவேளை நாளை பின்ன வீட்டு முன்னாடி வந்து நின்னா என்னடா பண்ணுவ? என்னது வீட்டு முன்னாடி வந்து நிப்பாளா? ஆட போடா, நான் தான் சொல்றேன்ல, அவ எந்நேரமும் அந்த தாலி என்னமோ அவ கழுத்துலயே வச்சிட்டு இருப்பா. அப்பவே கழட்டி எரிஞ்சிட்டு வேலையை பார்க்க போயிருப்பா. நான் யாருன்னு கூட தெரியாது, எனக்காக அவ வீட்டு முன்னாடிலாம் வந்து நிப்பாளாக்கும். அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி பண்ணாதடா மச்சான், இதெல்லாம் பெரிய பாவம்டா. என்னடா மச்சான் இத போய் பெரிய பாவம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அது ஒரு சாதாரண கயிறு, அதை என்ன அவ கழுத்துல கட்டிட்டேன் அவ்வளவுதானே, இதுல என்னடா? ஐயோ நீ இப்பதான் புரிஞ்சுக்க போறியோ எனக்கு தெரியல. சரி இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணாம பாத்துக்க. சரி சரி நீ சொல்லிட்டல, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. மச்சான் டைம் இப்பவே 10:30 ஆகுதுடா. இந்நேரம் நம்மள 2 பேரையும் வீட்டுல தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐயோ ஆமாடா, காலங்காத்தாலே வெளியே வந்துட்டோம். அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன பேசியே சாவடிச்சிருவாரு. என்ன மச்சான் சும்மா எதுக்குடா அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட அப்பாடா. என்னது அப்பாவா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாடா சீக்கிரமா போலாம். தங்கச்சி. அண்ணா. ஏமா காமாட்சி, கார்த்திக் எங்கம்மா? காலையில இருந்து நானும் தேடிட்டே இருக்கேன், ஆளையே காணோம். அண்ணே அது அண்ணா ஏதாச்சும் சொல்லணுமா அண்ணே? ஆமா காமாட்சி, நேத்தே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், காலையில 10 மணிக்கெல்லாம் ஒரு வேலை விஷயமா வெளியே போனோம், 2 பேரும் போயிட்டு வந்துடலாம்னு சொன்னேன். மணி 10:30 10:45 ஆகுது. அதான் அவன் இன்னும் வரலையே அப்படிங்கறதுக்காக கேட்டேன். அண்ணே அது அவன் காலையிலே வெளியே போயிட்டானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு நினைக்கிறேன். என்னது காலையிலே வெளியே போயிட்டானா? என்ன அந்த தருதல கூட போயிருக்கானா? அண்ணா அது 2 பேருமே வீட்ல இல்ல, 2 பேரும் சேர்ந்து தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சேன் அந்த தருதல கூட சேர்ந்து தானே இவனும் கெட்டு போயிட்டு இருக்கான். ஏம்மா காமாட்சி, நான் எத்தனை நாள் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த தருதல கூட அவனை சேர விடாதுன்னு. அவன் கெட்டதும் இல்லாம இவனையும் சேர்த்துல கெடுத்துட்டு இருக்கான். ஐயோ அண்ணா விடுங்கண்ணா, ஏதோ சும்மா பக்கத்துல தான் ஏதாச்சும் போயிருப்பாங்க, வந்துருவாங்கண்ணா. அதுக்கு எதுக்குண்ணா இந்த மாதிரிலாம் திட்டுறீங்க? இல்லம்மா காமாட்சி, நான் அவனை அப்பவே தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். அவன் கூட என்னடான்னா கார்த்திக்கும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். அவன் கெட்டதும் இல்லாம இவனும் கெட்டு போறதுக்கா? தருதல தருதல, என் மானத்தை வாங்கணுனே 3ஆவதா எனக்கு வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கான். அண்ணா விடுங்கண்ணா, ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இல்லம்மா காமாட்சி, என் மனசே கேட்கல. அவனை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே ஒரு வயிற்றுச்சலா இருக்கு. என் நேரமும் அடிதடி வம்பு கட்ட பஞ்சாயத்துனே சுத்திட்டு இருக்கான். அவெல்லாம் உருப்படுவானா? எல்லாரையும் மாத்திட்டு தானமா நானும் அவனை படிக்க வச்சேன். காலேஜ் முடிச்சுட்டு அவன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கானா? அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் காமாட்சி, கார்த்திக் மட்டும் அவன் கூட சேர விடாது. அவன் கூட சேர விட்டு அவனும் சேர்ந்து குட்டிச்சவரா போயிடுவான். நான் பெத்ததுதான் கெட்டு குட்டிச்சவரா போய் நிக்குது. என் தங்கச்சி பையனாச்சும் நல்லா இருப்பான்னு பார்த்தா அவன் வாழ்க்கையை சேர்த்து இவன் கெடுத்துருவான் போலயே. என்னங்க உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் பையனை பார்த்து ஒரு வார்த்தை பேசுறீங்க, நடக்கிறது வேற. என்ன மீனாட்சி, நீ இப்படி சப்போர்ட் பண்ணி பண்ணி தானே அவனை இப்படி கெடுத்து வச்சிருக்க. ஏங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? என் பையன் கூட சேர்ந்து தான் உன் தங்கச்சி பையன் கெட்டு போயிட்டானா? உன் தங்கச்சி பையன் கூட சேர்ந்து தான் என் பையன் இந்த நிலைமையில வந்து நிக்கிறான். ஏன் மீனாட்சி இப்படி வாய் கூசாம போய் பேசிட்டு இருக்க? நம்ம 3ஆவது பெத்த தருதல அவன் தானே முதல்ல இப்படி கெட்டு குட்டிச்சவரா போனா. அவன் கெட்டதும் இல்லாம என் தங்கச்சி பையனை சேர்த்து கெடுத்து வச்சிருக்கான். இதுல வேற நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வந்து நிக்கிற என்ன? ஏங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் பையனை பார்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ்வளவுதான் நல்லா இருக்காது. ஐயோ அண்ணா என்னண்ணா இதெல்லாம், விடுங்கண்ணா. என்ன காமாட்சி, இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பையனை எந்நேரமும் திட்டிட்டே இருக்கணும், அப்பனும் பையனும் ஒரு நேரமும் சேர்ந்துட கூடாது, அதானே உனக்கு வேணும்? ஐயோ அண்ணி என்ன நீ இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. தெரியும் காமாட்சி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே உன் அண்ணன்ட்ட பேசுற மாதிரி தூண்டி விட்டுட்டல. மீனாட்சி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அவ எதுவுமே சொல்லல, நான் தான் கார்த்திக் எங்கன்னு கேட்டேன். ஆமா, உங்க தங்கச்சி பையன் எங்கேயாச்சும் ஊர் பொறுக்க போயிருப்பான், அதுக்கு ஏன் பையன் மேல பழிய போடுங்க. சரி சிவ, என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அண்ணில இருந்து என் நிம்மதியே போச்சு. ஏம்மா தங்கச்சி, அவ ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு போறாமா, நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாதம்மா. ஐயோ அண்ணா விடுங்கண்ணா, இதுல என்னண்ணா இருக்கு? இல்லம்மா, அவ ஏதோ புத்தி கெட்டு போய் அலையிறா. என்னண்ணா, நான் எதுவும் மனசுல வச்சுக்கல, நம்ம அண்ணி தானேண்ணா, விடுங்கண்ணா. பேசினா பேசிட்டு போறாங்க. தங்கச்சி, உன் வீட்டுக்கார் மட்டும் இந்நேரத்துல உயிரோட இருந்திருந்தாருன்னா உன்னை ராணி மாதிரி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கிருப்பாரேமா. இவகிட்ட எல்லாம் பேச்சு கேட்கணும் உனக்கு என்ன அவசியமாமா? அண்ணா அவர் எங்களை விட்டு போனப்போ என் பையனுக்கு 5 வயசுண்ணா, அவனுக்கும் விவரம் தெரியாத வயசுதான். அந்த நேரத்துல நீங்களும் அண்ணியும் தானேண்ணா எங்களுக்கு அடைக்கலம் தந்தீங்க. அதனால நான் எதுவும் உங்களை தப்பாலாம் நினைக்க மாட்டேண்ணா. அண்ணி தானே, நான் பேசினா பேசிட்டு போறாங்க, இதுல என்னண்ணா இருக்கு?
சரிம்மா தங்கச்சி, அவ பேசுனது எதுவும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. அவ பேசுனதுக்கு இந்த அண்ணன் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்னன்னா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல. சரிம்மா தங்கச்சி, கார்த்திக் வந்தோடனே என்கிட்ட சொல்லு. சரிண்ணா. அப்புறம் நான் அப்பவே சொன்னதுதாம்மா இப்பவும் சொல்றேன். நான் பெத்த தருதலை கூட மட்டும் அவனை சேர விட்டுறாத. ஐயோ அண்ணா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணா. ஏ காமாட்சி, என் வீட்டுல இருந்துகிட்டு நீ என்னைய அதிகாரம் பண்றல? கூடிய சீக்கிரமே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்டி. சரி, நானும் புருஷன் இல்லாதவ அப்படின்ட்டு பாவம் பார்த்தா வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்கல்ல. அம்மா. எப்பா கிருஷ்ணா, ஆபீஸ் கிளம்பிட்டியாப்பா? ஆமாம்மா, கிளம்பிட்டேம்மா. நான் போயிட்டு வரேன். சரிப்பா கிருஷ்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா. நைட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு தூங்கிருங்க. சரிப்பா கிருஷ்ணா. ஓகேம்மா, நான் இப்போ கிளம்புறேன். சரிப்பா. என்னடா மச்சான், இந்த ஆள் கரெக்டா மோப்பம் பிடிச்ச மாதிரி வெளியே வந்து நிற்கிறாரு. அதான்டா எனக்கும் தெரியல. மாமா கிட்ட வசமா சிக்கிக்கிட்டோம். விடுறா, இந்த ஆளுக்கு வர வேலையே இல்லை. என் நேரமும் திட்டிகிட்டே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு திட்டுவாரு, நம்ம பாட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். தருதலை காலையில ஊரை பொறுக்கிட்டு வந்துட்டியா? இந்த ஆரம்பிச்சிட்டார்ல. டேய், அந்த ஆள்கிட்ட சொல்லி வை, ஓவரா பேசிட்டு இருக்காரு. டேய், உன்னை எவ்வளவு திட்டுறேன், கொஞ்சமாச்சும் திருந்துறியாடா? பொறுக்கி தானே பண்ணிட்டு திரியாடா பொறுக்கி. இவருக்கு வேற வேலை இல்ல. அங்க என்னடனா அங்க ஒருத்தி என்ன பொறுக்கிங்கிறா, இங்க இவரும் பொறுக்கிங்கிறாரு. வேற வேலையே இல்லை போல இதுங்களுக்குலாம். டேய் கார்த்தி, என்னடா இதெல்லாம்? 10:30 வெளியே போனான்னு சொன்ன, இவன் கூட போய் சுத்திட்டு இருக்க. நீயும் என்ன திருந்த மாட்டியா? ஐயோ மாமா, அது இங்க பக்கத்துலதான் மாமா. சும்மா ஒரு வேலை விஷயமா தான் போயிருந்தேன். ஆமா, நீங்க என்ன வேலை விஷயமா போயிருப்பீங்கன்னா எனக்கு தெரியுமே. இந்த பாரு கார்த்தி, அவன் கூட சேர்ந்து நீயும் கேட்டு தருதலையா போயிடாத. ஆமாடா, பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு, என் கூட எல்லாம் சேராத. என் கூட சேர்ந்தா கெட்டு போயிருவேன். டேய், நீ வேற ஏன்டா சும்மாடுறா? நான் எதுக்கிட்ட சும்மா இருக்கணும்? அந்த ஆளை சும்மா இருக்க சொல்லு. உன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அவரை இப்ப யாரா சொல்ல சொன்னா? சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. மரியாதையா அந்த ஆளு போக சொல்லு, இல்லைன்னா அவ்வளவுதான் பத்துக்க. டே கார்த்தி, ஒழுங்கா இருக்க வழிய பாரு. இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து சுத்துறத பார்த்தேன், அவ்வளவுதான் பாத்துக்க. ஆமாடா, ஆமா, பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு, கேட்டு அதுபடி நடந்துக்க. என் கூட எல்லாம் சுத்தாத. சரிங்க மாமா, நான் இதுக்கப்புறம் இவன் கூட எல்லாம் சேர்ந்து சுத்தல. ஒழுங்கா இரு. என்னடா மச்சான், அந்த ஆள் சொல்றாருன்னு நீயும் டிங்க டிங்கன்னு தலையாட்டுற? டேய் சும்மாடா, சும்மா சொன்ன, நீ வாயை மட்டும் இருடா. சரி, இவனை பார்க்க எனக்கு வயிற்றுச்சலா தான் இருக்கு. ஆமா, இவர் யாருடா என்ன பார்க்க சொன்னது? ஒழுங்கா மூட்டை வர போ சொல்லுடா. வந்துட்டாரு, சும்மா அட்வைஸ் பண்ணி கிளிக்கிறேங்கிற பேர்ல போ சொல்லுடா. அட என்னடா மச்சான் நீ, மாமா தான் ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீ வேற ஏன்டா? வேற சும்மா என் நேரமும் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம தருதலை இவனை பார்த்தா வயிற்றுல வருது அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. ஆளும் மூஞ்சோம் ட்ரெஸ்ஸும். சை மச்சான், என் ட்ரெஸ்ஸுக்கு என்னடா குறைச்சலுது? இவர் தான் என் நேரமும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல பேய் மாதிரியே சுத்திட்டு இருக்காரு. என் ட்ரெஸ் நல்லா தானடா இருக்கு. டேய் சும்மாறா. டேய் கார்த்தி, முதல்ல நீ உள்ள போ, இவன் கூட சேர்ந்து சுத்தாத. இந்த போறேன் மாமா. மச்சான், நான் போறேன், நீ அப்படியே பின்னாடி வந்துரு. போடா போ, மாமா சொல்ல தட்டாத மருமகன் போ. சரி, சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மாமா, இனிமேதான் சாப்பிடணும். சரி சீக்கிரமா போய் சாப்பிடு. வெளியே போனோம்னு சொன்ன வேலை விஷயமா போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க மாமா, இந்த வந்துடுறேன். டேய் அவசரம் இல்ல, சாப்பிட்டுட்டு வா. சரிங்க மாமா. எப்படி நிக்கிறான் பாரு, இவ்வளவு திட்டுறானே, அப்ப கூட இவனுக்கு அறிவே வராது. சரி, இந்த ஆள் வேற இதுலயே நின்னுட்டு, இவர் போனா தானே நான் உள்ள போக முடியும். பசிக்க வேற செய்யுது, இவர் வேற போக மாட்டாரு போல. இவனை பார்த்துட்டே இருந்தா எனக்கு தான் பிபி ஏறும். ஒரு வழியா போயிட்டாரு. ச்சே, இவரால டெய்லி போராட்டமா போச்சு. டேய் சக்தி, வந்துட்டியாடா? டேய் காலையில எங்கடா போய் தொலைஞ்ச? ஐயோ அம்மா, நீயும் ஆரம்பிக்காதம்மா. இப்பதான் அந்த ஆள் ஆரம்பிச்சு இப்பதான் முடிச்சாரு, அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்டியா? என்னடா சொல்ற? அப்பா எதுவும் ரொம்ப திட்டினாங்களா என்ன? ஆமாம்மா, எப்பவும் போலதான். அவருக்கு தான் என்ன பார்த்தாலே ஆகாதே, சும்மாவே அப்படியே கல் எடுத்து எறிஞ்ச மாதிரி எறிவாரு. இன்னைக்கு வேற காலையில வீட்டுல இல்லையா, அதனால நல்லா கிளியும் கிழிச்சாரு. நான் கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே வந்துட்டேம்மா. அம்மா ரொம்ப பசிக்குதுமா. என்னடா சக்தி நீ, அவரும் உன்னை திட்டிட்டே தான் இருக்காரு, நீயும் திருந்துற மாதிரி இல்ல. என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். அவர் சொல்ற மாதிரியே நீ திருந்தவே மாட்ட போல
போலயே. அம்மா. சரி சரி நீ போ, நான் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, சீக்கிரம் வா.